சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பாதிபலம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளை பத்தி நம்ம பேச போறோம். அது யார் அப்படின்னா, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டேக். இப்ப நம்ம சொல்றப்போ ஒரு கை காட்டினா அதுதான் அரை மணி நேரம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. இதே இதுக்கு நான் அரை மணி நேரமா யோசிக்கிறேன். டாபிக்கை தவிர எல்லாத்தையும் பேசுவோம். அதே மாதிரி இன்னைக்காவது கொஞ்சம் டாபிக்ல பேசலாம் அப்படிங்கிறதுக்காக என்னைக்குமே ஒரு லெஜெண்ட். இப்ப ரீசெண்ட் டயத்துல வந்து இவர் பாட்டு போட்டாருனாலே ஒரு ஆல்பமா ஹிட் ஆயிடும். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. யூனிக்கான பாட்டு கொடுப்பாரு ராம. சந்தோஷம் நாராயணன். சந்தோஷம் சந்தோஷ் சந்தோஷ்ங்கிறது ஹிந்தி வார்த்தை, சந்தோஷம்னு தமிழ் வச்சிருப்பாங்க, அப்படி சொல்ல வந்தேன். அப்ப மகிழ்ச்சி நாராயணன் சொல்லியா? அது கூட நியாயம் ராம, நீங்க சொல்றது கூட நியாயமா இருக்கு. இனாதான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் பேச போறோம். நிறைய விஷயம், நிறைய பாட்டு போட்டிருக்காருல்ல. எப்படியும் 2011 என்ட்ரோ ஆயிருப்பாரு. ஸோ முதல் படம் வந்து அட்டகத்தி. ஸோ அதுல ஏன்னா அட்டகத்தி படம் எல்லாருக்கும் ரீச் ஆனதுக்கு பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதுல ஒரு ரொம்ப டிஃபரெண்டான சவுண்ட்ஸ், அப்புறம் அந்த பேக்ரவுண்டு எல்லாமே கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. தேவாசா இருக்கு, நீ அதை கேட்டு பாரு. அட்டகத்தியா கேட்காம வந்து இங்க கேட்க கூடாது. இது என்னன்னா தேவாசாருக்கு அப்புறம் கானா பாட்டே பெருசா கம்மி ஆயிடுச்சுறாம. உண்மைதான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரீபூட் பண்ணி விட்டது வந்து சந்தோஷ் நாராயணன் தான். நீங்க அதுல வந்து அட்டகத்தில சொன்னார்ல, நீ பார்த்தனா எல்லாமே அந்த மாதிரி பாட்டா தான் இருக்கும். நடுக்கடல் போனா நீ அந்த பாட்டா இருக்கட்டும், நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, அதெல்லாம் அப்படியே எல்லாம் ஜஸ்ட் 4 பேர் உட்காந்து இருக்கும்போது அப்படியே பாடுற மாதிரி. வந்து அந்த சென்னையோடைய ஹார்ட் அப்படியே வச்சிருக்காரு அவர் சென்னையில இருக்க மக்கள். அது என்ன சொல்றது, அந்த சென்னை அந்த முக்கியமா சொல்ல போனா அந்த சென்னையில இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு அவருடைய மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டா இருக்கும். ஈவன் அந்த படத்துல வந்து வா ரூட்டு தலை அப்படின்னு பாட்டு கூட வரும். ஆனா அவர் பார்த்தா திருச்சியில பிறந்து அவர் இப்ப பாட்டு எழுதிடுவார் போல. கொஞ்ச நாள்ல சென்னை வச்சு ஒரு பாட்டு எழுதுங்க சார், ஈஸியா எழுதிடுவார் போல. சந்து முந்தெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஆமா, அது வந்து இப்ப நான் அப்படி பாக்குறேன்னா தேவா சார் ஒண்ணு பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் மாடர்னா அதை பண்ணிட்டு இருக்கிறது வந்து நான் சந்தோஷ் நாராயணன் சாரா பாக்குறேன். உண்மையிலே அதுல நிறைய வெரைட்டியா ட்ரை பண்றாரு. பையன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப தீவிரமான ஃபேன் இருக்காராம. அவரோட பாட்டு வந்து ஃபுல்லா கேட்டுட்டே இருப்பான். அதுவும் என்ன பண்ணுவானா, MP3 பாட்டு கேட்டோம்னா என்ன பண்ணுவான், நம்ம ஸ்கிரீன்ல லாக் பண்ணுவோம்ல, லாக் பண்ண மாட்டான். அந்த போஸ்டரை பார்த்து கேட்டுட்டே இருக்கான். என்னன்னு கேட்டா அது என்னோட ஹேபிட்டுங்கிறான். போஸ்டர் பார்த்து 1 மணி நேரம் நான் போஸ்டே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியா. நான் பாட்காஸ்ட் வந்து நம்ம பண்றப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தா, நான் ஒரு கட்டம்போட சட்டை போட்டு தான் அந்த இது வச்சிருந்தாங்கல்ல. அது எவ்வளவு கட்டா இருக்குன்னு கூட என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் ஆஃப் பண்ணாம பாப்பேன், என்னோட ஹேபிட்டா இருக்குன்னா அந்த மாதிரி. அது வியாதிடா இல்லடா, அவனுக்கு அப்படி டிஃப்ரெண்டா இருக்குல்ல. டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. என்ன பண்ற, இப்ப நீ பாட்டு எவ்வளவு பேர் கேக்குறீங்க, பாட்டை பத்தி ஏதாவது திங்க் பண்ணிட்டு தானே இருக்க. அவன் அதையாவது பாத்துட்டு இருக்கான்ல. அப்புறம் சந்தோஷ் நாராயணன் ரொம்ப பிடிச்சதுன்னா வச்சுக்கேன், அவர் மெலோடி அவ்வளோ தாறுமாறா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெலோடியில அவர் தூக்கி வச்சு கொண்டாடலாமோ அதே மாதிரி லோக்கலா இறங்கி அடிச்சிருப்பாரு. அவரு இந்த பாட்டு போட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வெரைட்டி காமிச்சிருப்பாருன்னா இப்படி ஒரு வெரைட்டி காமிச்சிருப்பாரு. எனக்கு வந்து வட சென்னையில அந்த போட்ல போகும்போது ஒரு மெலோடி வரும்ல, இப்பதான் அதை யோசிச்சு தெரியாம கேட்டது. அந்த மெலோடி ஒரு மெலோடிக்கு நிறைய மெலோடி போட்டிருக்கு. மாயநதி, கபாலில மாயநதி, பிரதீப் வாய்ஸுக்கும் அதுக்கும் செமையா. பிரதீப் வந்து சூப்பரா பாடியிருப்பாரு. நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக்னா ஒரு ஹாப்பி ஆயிடுவார்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டுமே அவர் வெறித்தனமா பாடிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இறங்கி ஒரு அடிப்பாட்டு சொல்லணும்னா எனக்கு மைண்ட்ல இருக்கிறது வந்து ரக்கித்த ஜெகமே தந்திரம். அந்த பாட்டு வந்தப்போ அதை ரிங்டோன் வைக்கிறத விட காலர் டியூன் ரொம்ப அதிகமான பேர் வச்சிருந்தாங்க. எனக்கு ஜிகிர் தாண்டால புழுதி பறக்கும் பாரு, புழுதி பறக்கும் பாரு, பாண்டி நாட்டு கொடியின் மேல தாவி குதிக்கும் மீன போல நல்லா இறங்கி அடிச்சிருப்பாரு. அதுல உள்ள கிணத்துக்குள்ள வேற ஆடிட்டு, அதெல்லாம் சரியான வைப்ஸ் தான். இது ரக்கித்த எல்லாருமே வந்து அந்த எப்படின்னா எனக்கு ராஜா எனக்கு ஆளு இப்ப என்னைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி பாக்குற 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 5 படத்தை பேரு சொல்லிட்டான். ரைட். ஓகே, உனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லு. அங்கே நவீன் தாரேன். எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கபாலில வந்து இந்த பாட்டு இருக்கும்ல, பேரும் ஊரும். இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்காது, கபாலி மைக்கேல் ஜாக்சன் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்து ஆடுவாங்களே. சரி, அது மலேசியால அந்த சாங் எடுத்திருப்பாங்க. அதுல உள்ள லிரிக் வந்து
மேட்டுக்குடியின் கூப்பாடு இந்த நாட்டுக்குள்ள கேட்காது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய வந்து அரசியல் மிக்ஸ் பண்ணியிருப்பாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அரசியல் மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அது வந்து ஊர் பக்கம் சவுத் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக சர்ச்சையை தான் கலப்புச்சு. பட் இருந்தாலும் வந்து அந்த பாட்டை நீங்க கண்ணை மூடிட்டு லிரிக்ல அதாவது கேட்காம அந்த மியூசிக்கோட என்ஜாய் பண்ணி வச்சுக்கோங்களேன். அது நீங்க எதுக்கு வேணா ஒரு மாசா நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க லைஃப்ல, அந்த பாட்டை நீங்க வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அது சூப்பர். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்குதான் நான் இதை தெரியும் புரட்சிகரமா வச்சிருக்கான் போல. இந்த அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் வின் பண்ணுச்சுல, அப்ப அந்த பாட்டு வந்து சூப்பரா வச்சிருந்தாங்க. அவங்க ஊருக்குள்ள அப்படி ட்ரோன்லாம் அப்படி உள்ள பூந்து வந்துட்டு இருந்த அந்த கிரௌடு, அந்த ரோடு ஃபுல்லா கிரௌட் நிக்கிறாங்க, ஒரு 1,00,000 பேரு. அந்த 1,00,000 பேருக்குள்ள அந்த ட்ரோன் இப்படி உள்ள பூந்து வரும்போது அந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணி போட்டுருப்போம். அர்ஜென்டினா இருக்கும், அவங்க போட்டுக்க மாட்டாங்க, யாரா போட்டாங்க. அது ஆப்டா இருந்தது ரஜினி சார் படத்தோட. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எனக்கு வந்து குக்குல இருக்க எல்லா சாங்குமே பிடிக்கும். அது அதுல நடுவுல வந்து அந்த ஃப்ளூட் சவுண்ட் வரும் பாரு, செம்மையா இருக்கும். அதெல்லாம் அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே ஹிட். எல்லா பாட்டுமே ஹிட். ஆமா, அது எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மெலடியா. அதுமாதிரி இன்னொரு படம் சொன்னேன் சார், அவரை பத்தி நம்ம லேட்டா பேசலாம். பட் எனக்கு வந்து சாண்ட்ரோல்டருமே கிட்டத்தட்ட அவர் மாதிரி நம்ம பேசலாம். பட் எனக்கு வந்து என்னன்னா, நான் இறுதி சுற்று சொல்லுவேன். இறுதி சுற்றுல வந்து ஏ சண்டைக்காரா குண்டு மொழியில, ஏன்னா அது வந்து அந்த அந்த ஃபீமேல் கேரக்டரே கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி, என்ன உனக்கு நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். இப்ப பண்ணேன் எத்தனை பாட்டு இருக்கு, எத்தனை பாட்டு காட்டு என்னையா பார்க்க முடியும், ஒரு 5 பாட்டு இருக்க முடியும். அது ஒன்று. அப்புறம் அந்த பிரியாணி அந்த பாட்டை சொல்லுவாங்க, சொல்லு ஏன் சண்டைக்காரா குண்டு மொழியில. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அப்ப லவ் வந்திருக்கும் அவர் மேல, மாதவன் சார். சாரி எல்லாம் கட்டி அழகு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த மாதிரி நம்ம டாபிக்கை மாத்தி விடுறேன், அந்த சீன்ல வரும். அதெல்லாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். ஒரு பொண்ணு லவ் பண்ணி எப்படி ஒரு ஃபீல் பண்ணி சொல்லுதுன்னு சொல்ல வந்தா, அது எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து லவ் எப்படி எல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி போட்டோ வரலடா. என்னது என்னப்பட்ட அந்த லவ் ஃபீலிங்ல அவங்க ரித்திகா சிங் கன்வெர்ட் பண்ற மாதிரி படத்தை போய் பாடுறா. அந்த படத்துல எனக்கு பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறமா சொல்றேன். அந்த படத்துல எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு இருந்தாலும் அது ரொம்ப பெட்டரா எனக்கு பிடிச்சிருந்தது, ஏ சண்டைக்காரா. அந்த பாட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து இப்போ நிறைய ஹிட் கொடுத்துட்டு இருந்தனையுமே தளபதிக்கு வந்து படத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, பைரவா. ஏன்னா அப்போ அதான் ஒரு 4 படம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு நல்லா ஹிட் ஆனோடனே அவருக்கு ஒரு நேம் இருக்குல்ல, சந்தோஷ் நாராயணன் அப்படின்னாலே இதாகிட்டு பைரவாவில் வந்து எனக்கு அந்த பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இன்டர்வல் சீன் வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த இது ஃபைட் சீன்ஸ் வந்து மாசாடி அந்த ஃபைட் போடும் போதோ அப்படியே இங்க பின்னாடி சாங்கிறதுக்கும் சூப்பராக இவர் எழுதியிருப்பாரு, அருண் ராஜா அப்படின்னு ஒரு லைன் வரும், பாசத்துக்கு தத்துப்புள்ள தளபதிடா அப்படின்ட்டு நிறைய வரும். இவன் சீருங்கால இவன் கொம்பில் குத்தி சாக்கெட்டும் அப்படிங்கிற மாதிரி வாழ தார போல ஒன்னா சேர்ந்து வாழட்டும். இதுலயே பாத்தீங்களா சந்தோஷ் நாராயணனுடைய அந்த லிரிக் வந்து அவர் சூஸ் பண்ற லிரிக், அந்த மியூசிக் வந்து பயங்கர இதா இருக்கும், அதாவது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் வச்சுதான் அவர் பண்ணியிருப்பாரு அவருடைய பாட்டுலாம். அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி கிடைக்கிறதுலாம். அதான் அதுல வந்து ஒரு மெலடி ஒண்ணு போட்டிருப்பாரு, மஞ்சள் மேகம். மஞ்சள் மேகம் அந்த பாட்டு ஸ்டார்டிங் அதே சூப்பரா இருக்கும். அது இந்த பாட்டு மாதிரி இருக்கியா, அந்த துப்பாக்கி படத்துல இவங்க காஜல் அகர்வால் கூட துப்பாக்கி இல்ல இதே படம் இருக்குல்ல ஜில்லா படத்துல காஜல் அகர்வால் ஒரு மெலடி வரும் தெரியுமா, அந்த பாட்டு மாதிரி இருக்கும் லேசா. எனக்கு இதுவும் அதுவும் கன்ஃபியூஸ் ஆகும் சம்டைம், ஒரே மாதிரி இருக்கும். அதனால கேட்டப்ப ஆயிருக்குப்பா, உண்மையில அது இப்படிதான் இருக்கும். அப்புறமேட்டு வந்து எனக்கு சூது கோவம்ல ஒவ்வொரு பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து சின்ன சின்னதா வேற வந்து நிறைய கொண்டு போட்டிருப்பாரு. பிஜிஎம் வந்து வெறித்தனமான ஒரு விஜய் சேதுபதிக்கு போட்ட பிஜிஎம். அந்த காசு எப்படி கொடுங்க காசு அப்பதான் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிஜிஎம் ஆல்மோஸ்ட் அது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல அந்த படம் போயிருக்கும். அந்த டைம்ல 1 hour போயிருக்கும்னு நினைக்கிறேன். பிளான் போட்டு தூக்கிருப்பாங்க 20 minutes இப்படி வந்துரும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பிஜிஎம்மே வரும். அந்த பிஜிஎம் அப்பதான் பிரேக் பண்றாங்க. இல்ல அந்த பிஜிஎம் காலேஜ் படிக்கும் போது ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து சொன்னாரு. ஆக்சுவலா அது வந்து ஒரு 10 நிமிஷத்துல போட்டாராமா அந்த பிஜிஎம். ஒரு பிஜிஎம் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல அது ஓகே ஆனது பிஜிஎம். அது எல்லாமே அடாப்ட் ஆகுற மாதிரி வரதுக்கு வந்து ஏன் தெரியுமா, அது வந்து ஒரு சிம்பிளா ஒரு பியானோ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பின்னாடி அந்த விஜய் சேதுபதி சீன் எல்லாமே வந்து கரெக்டா ஆப்ட் ஆயிடுச்சு அதுக்கு ஏத்த மாதிரி. அதுலதான் ஒரு காசு உண்மையில அது போட ஒவ்வொரு பாட்டுமே பாருங்களேன் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா இருக்கும்.
அதுல கருணாகரன் பயங்கர ஹிட் ஆயிட்டு அவர் போட்ட பாட்டு. அவங்க டீமா இருந்தாங்கல்ல, அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்றதுல இருந்து செமையா இருப்பாங்க. ஆமா ஆமா, கருணாகரன் விஜய் சேதுபதி, கருணாகரன் அவங்க எல்லாம், பாபி சிம்ஹா எல்லாமே ஒரே டீமா இருந்தாங்க. அந்த டயத்துல தான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எல்லாம் ஹீரோஸ் வந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் இவரெல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்க டைம். பீட்சா அவர் தான் போட்டிருந்தாரு. ஆமா, பீட்சா படத்துல வந்து ராத்திரியை ஆளுமரசன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும், அது நல்லா இருக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்சதுன்னா ஒரு மெலோடி, அவங்க வந்து ஒரு அவுட் ஹவுஸ்ல இருப்பாங்க அந்த பாட்டு. அப்போ வந்து அந்த அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ரிங் மாத்துவாங்க. ஸோ அப்போதான் ஒரு மூகத்திரை மூன்றாம் பிறை சந்தோஷ் வந்து சரியான பாட்டு. அது எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்ல பாட்டு இருக்கும். மேக்கிங்கே பிடிச்சிருக்காரு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து அதுல நடுவுல கவர் போட்டு உள்ள உட்காந்துருப்பாங்க. செமையா இருக்கும். பார்ப்பேன் விஜய் சேதுபதி எப்படிலாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அதுல. ஆமா, நல்லா இருப்பா, கிட்ட இருப்பாரு. பாக்ஸர் போர்ட்லாம் சுத்திட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட், சரி சந்தோஷ் ஒரு சில பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்காரு, பட் ஏன் வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் வந்து அவங்க அவ்வளவா அடுத்தடுத்து சூஸ் பண்ணல? யாரு? அஜித் சாரா இருக்கட்டும், அடுத்து விஜய் சாரா இருக்கட்டும். விஜய் சார் தான் தளபதி. அதுக்கு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்து வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஒரு படம்டா லைனா. நான் அதுக்கு அடுத்த படங்கள் வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன், இவருக்கு பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு, பிஜிஎம் வெறுத்தனமா இருக்கு. கபாலி எடுத்துக்க, கபாலியோட மியூசிக் தான் இப்போ ரஜினி சார் எங்க போனாலும் அது டைரக்டரை பொறுத்து அது அடாப்ட் ஆகும். இப்போ வந்து நீ பார்த்தனா வடச்சென்னை படம் வந்து செம்ம ஹிட் ஆகுது, பிஜிஎம் வந்து அதான் ஃபர்ஸ்ட். ஆனா அடுத்து வந்து அசுரனுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் தான் கமிட் பண்ணிருப்பாரு. அவங்க டைரக்டர்ஸ்க்கு அத சொல்றேன், டைரக்டர் ஒண்ணு, அந்த ஸ்டோரி கேக்குறது ஒண்ணு, அதுக்கப்புறம் அது இல்லாம இனியும் போடுவாரு. இப்ப வெற்றிமாறன் ஆனா அப்படி கேட்கலையா, இவ்வளவு நாள் இவ்வளவு வருத்தங்கள்ல நான் கேட்க வரேன். அதுக்கு இதுக்கு போறேன்னு சொல்ல வரல, வேற ஏதோ ஒரு ஸ்டைல் அவருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குணத்துல கேட்கறேன். வேற ஒருவேளை அவருக்குன்னு ஒரு தனி போர்ஷன் வச்சு அந்த மாதிரி மட்டுமே அவர் போடுறாரோ? இல்ல, அவர் நிறைய புது விஷயங்களை நிறைய முயற்சி பண்றாரு. நிறைய புது டைரக்டர்ஸ்க்கும் அவர் ஒர்க் பண்றாரு, நியூ யங் டைரக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்றாரு. எல்லாமே வரும். அது பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் படம் எடுத்தாருன்னா அவர் தானே போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து அது இப்ப கௌதம் ஹாரி ஜெயராஜ் போற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ்னா அவர் தான் போடுறாரு. கார்த்திக் சுப்ராஜ் பாரஞ்சித்னாலே அவர் தான் போடுறாரு. இப்போ கண்டா வர சொல்லுங்க. ஸோ அந்த பாட்டு வந்த நேரத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. ஹாலிவுட்ல என்ன மாதிரி ஹிட் பாத்தீங்களா பாட்டு? ஹாலிவுட்ல அவங்க லாங்குவேஜ் தெரியுமா இல்லன்னா மேபி அவங்க சப்டைட்டில்ஸ் பண்றது இல்ல, ஆனா யூடியூப்ல அவ்வளவு பேர் அந்த பாட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, யூடியூப் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல வந்து அந்த பாட்டு. ஈவன் மாரி செல்வராஜோட அந்த ஃபர்ஸ்ட் படத்தை சொல்லி ஆகணும், பரியரும் பெருமாள். அதுல வந்து எனக்கு அந்த டாகோட அந்த கருப்பி சாங் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பி ஏன் கருப்பி ஏன் தங்கமே, அதுல ஒரு இன்னொரு பாட்டு இருக்கிறாங்க, அது செம்மையா இருக்கும். பூவாசன் சொல்லிட்டு சூப்பரா இருக்கும். ரொம்ப அடுத்து சந்தோஷ் நாராயண் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கபாலிக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி காலாக்கு அடுத்து எல்லாம் பாத்தீங்கன்னா இது கபாலியா மாத்தி சொல்றேன். கபாலிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இல்ல நான் அந்த பாட்டை சொன்னதா அது ரெஃபரன்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரையில வந்து அந்த அவரோட அந்த பிஜிஎம்லாம் கேட்டு நல்லா அந்த நீய ஒலி சாங் இருக்கு இல்லையா, அதை கேட்டுட்டு அடுத்த வாரத்துல எல்லாம் ஜிம்மு சேர்ந்தாங்க. ஜிம்முக்கு சேர்ந்து ஹெட்போன்ல அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு பாக்ஸிங் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த நிறைய பேர் ஏன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சா அது அவரோட பிஜிஎம் தான். கண்டிப்பா அவர் ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த வரக்கூடிய. அப்புறம் இவரு நம்ம யாரு நம்ம பசுபதி, அவர் பேர் என்ன டக்குன்னு அவர் அவரு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வில்லனுக்கு தனியா போட்டிருப்பாரு. எல்லாத்துக்குமே வந்து அந்த படத்துல செப்பரேட்டா ஒருத்தர் வந்து அந்த இவரு ரோஸ் யாரு டான்சிங் ரோஸ், அவருக்கு வந்து தனியா அவர் இன்ட்ரோ வந்து செமையா கொடுத்துருப்பாரு. ஹீரோக்கு ஈக்குவலா எப்படி ஒருத்தரை கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. சோ அந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு டீட்டெயில நிறைய ஒர்க் பண்றாரு பாருங்க. இவன் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு அப்போ ஒரு பாட்டு வரும், அம்மாவை குத்திருப்பாங்க. அதுல அது அந்த டயத்துல அந்த கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் கரெக்டா அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி நிறைய மாஸ்டர்ல தண்ணி மாஸ்டர்ல ஏதோ பாட்டு பாடிருக்காரு அவரு. மாஸ்டர்ல பாட்டு பொல்லக்கட்டும் பாட்டு அவர் பாடிருப்பாரு. அது அனிருத்ல சொல்லிருப்பாரு சந்தோஷ் அண்ணா வந்து யூகவே இல்ல, நம்ம வந்து கேட்டோன்னே அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அது நம்ம அதுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அது ஒரு லிஸ்ட் போயிட்டு இருக்கோம். சோ இன்னொன்னு அவரோட வாய்ஸ் வித்தியாசமா தெரியும், அது கண்டுபிடிச்சலாம். அது எப்படி தெரியும். இன்னொன்னு வந்து மனிதன் படம் சொல்றாங்க. மனிதன் படம் வந்து நான் அது தியேட்டர்ல நான் தனியா பார்த்த படம். அது ஃப்ரெண்ட்ஸே இல்லாம தனியா பார்த்த படம். ஸோ அதுல வந்து அவர் ஒரு உடஞ்சு உட்காரப்போ ஒரு பாட்டு வரும்,
உன் செல்லடா அதுவா முன் செல்ல அது வந்து முன்னேறி செல்லும் போது வர பாட்டு அது. ஐயோ அது நடுவுல உள்ள லிரிக் 1000 கதைகள் என்னென்னமோ வரும் நடுவுல. அந்த லிரிக் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருக்கும். அது லிரிக் ஞாபகம் இருக்காது. கொண்டாட்டம் சாங் அப்புறம் அந்த மெலோடி கல்யாண சாங் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நம்ம கல்யாண சாங் நிறைய பார்த்துட்டு பிரயாகராமன் சார் ஒரு ஸ்டைல போடுவாரு, விமன் சார் ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல். அது ஒரே லைன் சொல்றேன். அதுல விதி அணி வந்து கொஞ்சம் நம்பாம ஊ மேல கொஞ்சம் நம்பிக்கை, ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும், ஆண்டவன் கொஞ்சம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். எந்த பாட்டுல? அதான் முன்செல்ல ரேப் மாதிரி வரும். சூப்பரா சரியான லைன். அதெல்லாம் வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற ஒரு லைன். எனக்கு அந்த கல்யாண கொண்டாட்டம் பாட்டு இருக்குல்ல, அது பார்க்கவும் சரி மியூசிக்கும் சரி டிஃப்ரெண்டா இருந்தது. அப்படியே மலையில போயிட்டு கல்யாணத்துக்கு அருவி நடுவில் எல்லாம் போய் லவ் பாட்டுமே ஒன்று வருமே, அன்சிகாவுக்கும் இவர் நல்ல மெலோடி. ஏன் சுகமே ஏன் முகமே என்ன அப்படி பாக்குறேன். ஐயோ நான் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன், நல்ல வேலை இது நம்மளோட பயங்கரமா இருக்கு. அது அந்த பாட்டு நீங்க சொல்றதுல வந்து மனிதர் வந்து அவர் படத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ அதுக்கப்புறம் சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம நானிக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தாரு ராம. இது அந்த வெட்டி கட்டி மச்சினி அம்பு விட்டா மச்சினி, அது வந்து ஒரு இல்ல தெலுங்கு படம். அது தமிழ்ல டப் பண்ணி வந்த படம். இந்த பாட்டு ஹிட். அது தீ இருக்காங்களா அவங்க பாடினாலே இந்த பாட்டு ஹிட் ஆயிடுறாம. அவங்க வாய்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்களுடைய புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது இல்லையா? ஏன் அந்த அளவுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு இதுக்காக தான். சரி, அவங்க தனி ஆல்பமா போட்டதும் அவ்வளோ ஹிட், வேல் ஃபுல்லா பாப்புலர் ஆயிட்டாங்க அவங்க. அது ஆல்பம்னாலே ஒரு ஆல்பம் செம்ம ஹிட் தமிழ்ல இருந்து எடுத்து வைக்கணும்னா இந்த எடுத்து வச்சிடலாம். இங்க பாருங்க, சந்தோஷ் நாராயணன், அறிவு இவங்களோட கூட்டணியில வந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து எடுத்து வச்சோம்னா ஒரு டயத்துல எல்லாமே அதான் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லா சேனல்லையும் அது அந்த சவுண்ட்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பாட்டுல தத்துவம் பாத்தீங்களா, உலகத்து வேர்ல்டுனா என்ன எப்படி எங்குதுன்ற ஒரு தத்துவமே இருக்குல்ல இல்ல. அதான் அறிவு அவ்வளவு சூப்பரா அதுக்கு லைன் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஈவன் நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் பார்ப்போம்ல, அதில் வந்து அந்த பாட்டை கேட்குறவங்களா லைன்ஸ் ஆர் வெரி குட் அப்படிங்கிற மாதிரி அந்த லிரிக்ஸையும் அவங்க பாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லைன் அவ்வளோ இம்பாக்ட். ஆக்சுவலாக அந்த லைன் வந்து ஃபீல் பண்ணி பாடுற லைனு, ஆனால் அது ஜாலியாக காட்டியிருப்பாங்க. அந்த இந்த படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈசன் படத்தில் ஒரு லைன் ரொம்ப சோகமான பாட்டை வந்து அந்த டப்பாங்குத்து பாட்டில் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்களே, அதே மாதிரி தான் இந்த பாட்டும் நம்ம தீபானவங்க அந்த பாட்டு அந்த மாதிரியா. கடைசியாக போக லிரிக்லாம் அவ்வளோ புரிய ஆரம்பிச்சு ஓ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு போட்டதில் வந்து ரொம்ப இதுன்னா இரவி படத்தில் சொல்லலாம். இரவி படத்தில் வந்து அதுக்கு எஸ்ஜே சூர்யா சார் டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுவே நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கமலினி முகர்ஜி. வேட்டையாடு விளையாட முதல் வாட்டி பார்த்து முதல் நாளே. அதுக்கப்புறம் இப்பதான் வந்தாங்க. மலையாளத்தில் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபாலோ பண்ணிருக்கேன், அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பண்ணலையா? கல்யாணம் பண்ணனால பண்ணலையா? சரி ஓகே. ஆனா அந்த பாட்டுல வந்து சூப்பர் அவரே பாடி இருப்பாரு. அந்த பாட்டு வந்து பாடியிருப்பாரு, அவரு வேற வந்திருப்பாரு, வந்திருப்பாரு. அந்த பாட்டுமே சூப்பரா இருக்கும். அதே நம்ம வேற பூஜி பாட்டு ராம ஜெகமேந்திரம் வந்து என்னன்னா அந்த பாட்டை வந்து டெலிட்டட் சாங் ஆகிட்டாங்க. அப்படியா? படத்துல கிடையாது பாட்டு, டெலிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்த்தாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டாங்க. பட் அது டியூரேஷன் இதுவே வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நினைக்கிறேன் படமே. ஸோ அந்த படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த பாட்டு வந்து டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கிறாங்க. வேறு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிக்கும். அதுல அப்புறம் அந்த ஒரு மெலோடி பாட்டு இருக்குமே, அதுவும் நல்லா இருக்கும். நேத்து ஒரு கண்ணிலாம் ஒன்ன பார்த்தேன், அது நம்ம வர்ற மாதிரி ஜாலியா பாடிட்டு இருப்பாரு. பேபி நீயும் ஸ்வீட்டு நானு கொஞ்சம் கியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருப்பாரு. அதுல வந்து இது ஒரு தீம் இருக்கும் பார்த்தீங்களா, செம்மையா இருக்கும். தனு சார் வந்து அப்படியே நாக்கு அப்படி கடிச்சுக்கிட்டு அந்த நாட்டு வெடி எடுத்துட்டு வருவாரு பாருங்க, அதெல்லாம் செமையா இருக்கு. 4ஆம் நம்பர் டேபிளுக்கு பரோட்டா கேன்சல்ட்டு வருவாரு பாருங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பெல்லாம் வெறித்தனமா இருக்கு. ரைட்டு அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு வந்து மாஸ் சீன்ஸா அது பிடிக்கிறாம சீன்ஸ் நீங்க ஷார்ட்ஸா பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலதான் நான் முதல்ல ஐஸ்வர்யா ஹீரோயினியை பார்த்து ஓகே நல்லா இவங்க அடுத்து சினிமால நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. குஸ்தி பயில்வானா ஏதோ ஒரு படம் நடிச்சாங்க அவங்க. இப்ப இவ்வளவு படம் வந்து ஒரு செம்ம படத்தை எல்லாம் மிஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. என்ன படம்? மெட்ராஸ் வந்து இதுல வந்து
ஆகாயம் அதுதானே மெட்ராஸ். ஆமா இன்னொரு பாட்டு, அதுல இன்னொரு பாட்டு இருக்குல்ல, அதுல நினைச்சிட்டேன். நிலா தூங்குமா நிலா நேரமெல்லாம் நெஞ்சம் தாங்குமா. ஸோ அந்த எல்லா பாட்டுமே அதில் ஹிட். ஆனால் இந்த பாட்டு வந்து எல்லாருமே வந்து அது ஒரு அதுவே சரியான பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் அவ்வளோ மெலடியா நாம் வாழவே உயிரே. நீ என்ன பாட்டு பண்ணப்ப? நான் மெட்ராஸ் பாட்டு, சென்னை பாட்டு பாடுறேன். எங்க ஊரு மெட்ராஸ், இதுல நாங்க தாண்டா அட்ரஸ். சிஎஸ்கேக்குலாம் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அது ஆப்டா சென்னை. அவரு சொன்ன சென்னைனா அவருக்கு ஈஸியா பாட்டு வந்துடும், மியூசிக் வந்துடும். அந்த அளவுக்கு அது நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோடைய கோரியோகிராஃபில அழகா அந்த கரெக்டாக வட சென்னையில் ஆல்மோஸ்ட் ஹவுசிங் போர்டு மாதிரி எடுத்துருப்பாங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அது நீங்கள் அந்த விஷுவலாக அந்த பாட்டில் முழுசாக பார்த்துக்கலாம். படமே பார்க்க தேவையில்லை. ஒரு இடத்துல ஃபுட்பால் கிளப் இருக்கும், டான்ஸ் கிளப் இருக்கும், ஐ மீன் லோக்கல் டான்சர்ஸ் இருக்கும், அப்புறம் சிங்கிங் கானா சாங்குங்க பாடுறவங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் காட்டிப்பாங்க. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிருப்பாங்க. எல்லாமே இருக்கும் கரெக்டா. அந்த அரசியல் இருக்கும், அதுக்குள்ள இருக்க சண்டைகள் இருக்கும், ஈவன்ஸ் அந்த லைன்ஸும் அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்கும். அதுதான் வந்து ஒரு மெட்ராஸ்னா என்ன, அதாவது பாரம்பரிய மெட்ராஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பாட்டை பாட்டு பார்த்தா போதும் ஒரு வாட்டி. அப்புறம் வந்து அந்த பேக்ரவுண்ட்லாம் செம்மையா இருக்கும் உண்மையிலே. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு நிப்பாங்க பாரு, அப்பெல்லாம் மியூசிக் அப்பா தாறுமாறா இருக்கும். அந்த செவரை கட்டுறப்ப அந்த ஃபைட்ல நமக்கு பதற்றம் இருக்கும், ஐயோ இங்க போட்டு தாக்கிடுவாங்களா, இவங்க மாட்டிக்குவாங்களா அப்படின்னு. மியூசிக் கொண்டு வருவாங்க, அதுவே பயமா இருக்கிற அப்படி நிக்கிறப்ப அது பெருசா கட்டுவானுங்களா, அது வேற இருக்கும். லைட் வேற அமைஞ்சு அமைஞ்சு எரியும், அது வேற ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் வந்து இன்னொரு படம் மைண்டுக்கு வந்து போயிடுச்சு. இன்னொரு படம் சூப்பரான படம்னா மேயாதமான். மேயாதமான்ல வந்து எனக்கு வந்து அந்த மேயாதமான் தான் உண்மையில மியாதமான்னு நினைச்சிட்டு இருக்கேன். மியாதமானா? மியா யாரு சொல்லுங்க. அதுல வந்து மதுப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பார்ல, அது எப்படின்னா செம்மையா சொல்லியிருப்பாங்க. நீ ஏன் எல்லா மதுவையும் திட்டுற, எல்லா மதுவையும் திட்டக்கூடாது, எந்த மதுவை திட்டுறியோ அந்த மது எழுதினோடனே சூப்பரான பாட்டு, நல்லா யோசிச்சிருப்பாங்க. இன்னொரு வந்து இப்ப நம்ம இவ்வளவு சொல்லிட்டு சந்தானத்தையுமே நிறைய படம் போட்டுருக்காரு. நம்ம இதுல மேயமால இன்னொரு பாட்டு எனக்கு அந்த தங்கச்சி சாங் ரொம்ப பிடிக்க முடியும். பாரிஸ் டெரர் போட்டுருப்பாரு, அதானே சந்தானத்துக்குன்னா பாரிஸ் டெரர் குட்டி தாயுவர் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி இருப்பாங்க. அந்த சாங் ரெண்டு பேருமே செம்ம டான்ஸ் ஆடிருப்பாங்க, நல்லா இருக்கும் அந்த பாட்டும். அதே நம்ம சந்தான சார் சொல்லிட்டோம்னா இப்பவுமே அந்த பாட்டு சொன்னா எல்லாருக்குமே தெரியும், ஐகானிக்கான ஒரு பாட்டு. வலிமாமே வலிப்பே புலிமாமா புலி வலிமாமா வலி புலி செம்ம டான்ஸ் இருக்கும். இப்போ குழுக்கும் அவர் தானே பண்ணாரு, குழு தானே ஒரு படம் வந்தது. ஆமா, ஸோ அவர் தான். ஏன்னா சந்தானத்தை வந்து நிறைய படம் பண்ணிருக்காரு. அது ஸோ ஏன்னா நீ சொன்ன பார்த்திருக்கியா, யாருக்கா இருந்தாலும் இறங்கி பண்றதுல ஒரு கேரக்டர். மெட்ராஸ்க்கு ஒரு மெயினா ஹப்பா வச்சு ஒரு படம் பண்ணீங்கன்னா நீ கண்டிப்பா சந்தோஷம் தான் போகணும். சந்தானம் பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் தான் வச்சு எடுப்பாரு. படம் அந்த மாதிரி தான் போச்சு, அதனால நல்லா விட்டா வரும். அதுக்கு வந்து கிளீனா என்ன மாதிரி ரேப் போடுறது, என்ன மாதிரி தாளம் போட்டா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ரசிகர்கள்லாம், வந்து செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க. அது வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு, பல்ஸ் பிடிச்சி வச்சிருக்காரு. அப்புறமேட்டு இன்னொரு படம் கார்த்திக் சுப்ராஜோட, ஆனால் இதில் ரிலீஸ் ஆனிச்சு, ஓடிடியில் ரிலீஸ் ஆன மகான்ல எனக்கு இந்த ஓப்பனிங் பாட்டு பிடிக்கிறாம. என்னடா காலைல கிளம்பி போவாங்களா அப்படியே போட்டு எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். பிஜிஎம் பார்ல ஆடுறது செம்மையா இருக்கும். அப்புறம் அந்த பிஜிஎம் தான் அப்படியே ஒரு அடுத்து. எனக்கு அந்த ஓப்பனிங் சாங்ல அது அந்த டைம்ல வந்து நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வச்சு. கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, என்னடா வாழ்க்கை அந்த மாதிரி வந்து ஒரு ரேப். அது விக்ரம் சார் லாஸ்ட்ல ஜாலியா ஆடி இருப்பாரு அந்த பாட்டுக்கு. ஆடுங்க அது படமே நல்லா இருக்கும். ஈவன் அது தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா நீ சூப்பரா வந்திருக்கும். ஸோ அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் ஒருத்தவங்க ஒரு டேஸ்ட். அதான் எனக்கு இது இருக்குல்ல, ஜக்கமே தந்திரத்தோட நீ கதையா ஓவரால் ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஷார்ட்ஸ் அதெல்லாம் செமையா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒன்று பிடிக்கும். அது இந்த பாட்டு ஜிகர்தாண்டல் சொல்ல மாட்டேன், டிங் டாங் பாட்டு சரியான சாங்ல. இப்போ வரைக்கும் அந்த பாபி சிம்மா வந்து அப்படி ஸ்கிரீன் அப்படி வராரு அப்படின்னா அந்த டீமை போட்டு அந்த பழைய பெஞ்சில வந்து இப்படி உட்காந்து சூப்பரா. அதுல இன்னொரு பாட்டு இருக்கு, அது மெலடி நீ அந்த இதுல லிஸ்ட்ல சேர்க்கறதே தெரியாது. கண்ணம்மா காதலிச்சா ஆமா செமையா இருக்கு.
சந்திரமுகிலாம் நடிச்சாங்களா? சந்திரமுகி 2 இல்ல 2 ஆமாமா 3 வேற எதிர்பார்க்கறாரு. காஞ்சனா காஞ்சனா சொல்லிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை, அது சந்திரமுகி. ஸோ நம்ம வந்து சந்தோஷ் நாராயணனை பத்தி சூப்பரா பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பாட்டோட வைப்பு வழக்கமா உண்மையிலே அவர் வந்து எந்த லிஸ்ட்ல, அதாவது மெலோடியும் சூப்பரா போட்டுருவாரு, கானானா அது ஒரு ரேஞ்ச் போட்டுறாரு, எல்லாமே வந்து பார்த்தோன்னா கலக்கலா கொடுத்துறாரு அவரு. என்ன பார்த்தாலும் அவர் ஆல்பம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, அதான் எல்லாமே ஒரு மிக்சிங்கா அவரோட ஒரு ஆல்பத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மெலோடி எதிர்பார்க்கலாம். இதுடா அவரோட ஆல்பத்தில் நம்ம ஒரு நாள் கண்டிப்பா பாடணுங்கிற மாதிரி பேசுனீங்களே. இல்ல நான் ஒரு நல்ல மெலோடியும் ஒரு நல்ல கானாவும் ஒரு நம்ம வைப் பண்ற மாதிரி ஒரு சாங்கும் அது மாதிரி எதிர்பார்க்கலாம். டிஃபரெண்டா நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிதான் எனக்கு வந்து நிச்சயம் பண்ணுவார் அவரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த தனி ஒரு பல்ஸ் இருக்கு. அந்த தனி பல்ஸ் எல்லா மியூசிக் டைரக்டருக்கு நல்லா அவங்க பெரிய ஆவாங்க. ஸோ இவருக்கு இருக்க பல்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்து நம்ம சென்னையை வச்சு பேஸ் பண்ணியோ இல்லைனா வந்து ரூரல் ரிலேவை பேஸ் பண்ணியோ ஒரு புரட்சியோ அந்த மாதிரி புரட்சி செய்கிற படங்கள்லாம் வந்து இவர்கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்க டேரக்டர்ஸு, அந்த படத்தை 2 மடங்கு ஏற்றி கொடுப்பாரு அந்த மியூசிக் வச்சு. நிச்சயமா. ஏன்னா ஒரு ஒவ்வொரு பாட்லேயும் நல்ல வித்தியாசத்தை காட்டுவார். எனக்கு குக்குல இருந்து அவரோட அட்டகத்தையும் பிடிக்கும். அதுக்கப்புறம் குக்கு, அதுக்கப்புறம் பைரவா, வடசென்னை, இறுதி சுற்று, அதான் ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு வந்து ஒரு பாட்னா ஒரு நிச்சயமா 2 பாட் ஃபேவரட்டாக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி. எனிவே சூப்பராக பேசிட்டோம். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிக்கங்க. அடுத்த பாட்காஸ்ட்டை கரெக்ட் பண்ணிட்டு திருப்பி பேசுவோம். ஆனால் வேற ஒரு பேரை பற்றி. ஆமாம், ஓகே. இதுக்கு முன்னாடி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி பேசியிருப்போம். யார் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத் சார், அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்காத மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க நிறைய பேர். பரணி சார், தேவா சார் இருக்காங்க. அவங்க எல்லாரை பத்தி ரொம்ப நல்லாவே பேசி வச்சிருப்போம். இதை மாதிரி இருக்கும் நம்பிடாதீங்க. அதனால அதையும் போய் பாருங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திப்போம். ஓகே, பாய்.